சக்திகிட்ட வந்து அவங்க அப்பாவும், அவங்க அண்ணனும் கேட்குறாங்க. இந்த மாரி வந்து எத்தன நாள் வந்து இப்படியே இருக்க போறடா? பொண்ணி வந்து பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு உனக்கு எண்ணமே இல்லையா? நீ குழந்தை பெத்துக்கிற எண்ணமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னப்பா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? அப்படிப்பட்ட எண்ணம் எங்க 2 பேருக்குமே இருந்ததே கிடையாது. இப்போ வரைக்கும் நாங்க ஒரு நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கோம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட எண்ணம் எதுக்கு எங்களுக்கு வரப்போகுது? அப்படிலாம் நாங்க வாழணும்னு நான் நினைக்கல அப்படின்ற மாரி சொல்றாரு. என்னடா இது இவன் இப்படி சொல்றான்? அப்படின்னோனே, இங்க பாருங்கப்பா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் பாருங்க அப்படி பொண்ணிய அப்படி நினைச்சு கூட என்னால பார்க்கவே முடியாது. ஏன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்லப்பா. தெரிஞ்சு ஏன்ப்பா இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க? உடனே வந்து நீயாவது சொல்லுடா அப்படி சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டு போறாரு. உடனே வந்து சண்முகம் வந்து ஏன்பா இப்படி இருக்கான் இவன்? அப்போ பொன்னிய கடைசி வரைக்கும் ஏத்துக்க மாட்டான். எனக்கும் பயமா இருக்குடா. பொன்னிக்கு பாத்தியா எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னு சொல்லிட்டு, அவ மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு போயிருப்பா. ஏன்டா இவனுக்கு புரியவே மாட்டேங்குது சக்திக்கு அப்படி சொன்னோன்னே, எப்படியாவது சீக்கிரம் புரிய வைக்கணும்ப்பா. 2 பேரும் ஒண்ணா சேர்க்கணும். அவ பாவம்ப்பா பொன்னி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. இங்க வந்து சக்தி ரூமுக்கு வராரு. பொன்னி வந்து அமைதியா இருக்காங்க. என்ன பொன்னி வந்துட்ட? என்ன நடந்தது தெரியுமா? அவங்க அட்வைஸ் பண்ணியே எனக்கு வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. நீ பாரேன் அவங்க 2 பேரையும் குழந்தை பெத்துக்க சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கக்கூட காரியமா? ஏன் தான் இப்படிலாம் பண்றாங்களோ தெரியாது. நம்மலாம் அப்படி நினச்சு பார்த்தோம் பொன்னி. தேவையில்லாம எதுக்கு? அங்க என்னன்னா கோயில்ல அப்படி சொல்றாங்க. இவங்க 2 பேரும் என்னன்னா இப்படி சொல்றாங்க. என்ன பொன்னி இதெல்லாம்? இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? தேவையில்லாம நம்ம 2 பேரையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்மள பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். என்ன பொன்னி வேலை ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க அப்படி சொல்றாங்க. பொன்னியால தாங்கிக்கவே முடியல. சக்தி சொன்னது எல்லாத்தையும் மனசுல ஓடிட்டே இருக்கு பொன்னிக்கு. தாங்க முடியாம பொன்னி மனசுலயே அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொன்னி பேசாம இருக்க? ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்க பொன்னி வந்து மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க மாமா வராரு. சந்திரசேகர். அவர் வந்து கேட்குறாரு, என்ன பொன்னி ஒரு மாதிரி இருக்க? அப்படின்னு. ஒண்ணும் இல்ல மாமா அப்படி சொல்லி எனக்கு தெரியுதுமா. எனக்கு நல்லாவே தெரியுது. நீ அழறது உன் மனசு எப்படி வலிக்கும்னு எனக்கு தெரியுது. இவன் ஏம்மா புரிஞ்சுக்காம இருக்கான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கடைசி வரைக்கும் சக்தி வந்து என்னை ஏத்துக்கவே மாட்டாரா? அவர் என்னை பொண்டாட்டியா ஏத்துப்பாரு. என்கிட்ட நல்லா பழகுறாரு. என்கிட்ட பிரியமா இருக்காரு. எனக்கு தேவையானதெல்லாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் மாமா. ஆனா அந்த சந்தோஷம் எல்லாமே இந்த நிமிஷத்துலேருந்து போயிடுச்சு. அவர் மனசுல எதுவுமே கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் என்னை ஒய்ஃபா ஏத்துக்கவே போறதில்ல அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கண்டிப்பா ஏத்துப்பாம்மா. ஏம்மா இப்படிலாம் யோசிக்கிற? இல்ல மாமா, அவர் முதல்ல என்னவா நினைக்கிறாருன்னே தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் பொண்டாட்டியா என்ன நினைக்கல. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கூட நினைக்கலன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல மாமா அப்படி சொல்லிட்டு அழறாங்க. கவலைப்படாதம்மா, எதுவுமே நடக்காது. சீக்கிரமாவே வந்து உன்னை அவன் ஏத்துப்பாம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல மாமா, எனக்கு அது நம்பிக்கையே கிடையாது. இந்த நிமிஷத்துலேருந்து என் மனசு உடைஞ்சு போச்சு மாமான்னு அழறாங்க. அழாதம்மா, சொன்னா கேளு. இங்க பாரு பொன்னி, உன்னை வீட்டுக்கு நான் மருமகளா கூட்டிட்டு வந்து நான் தானே உன்னை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, புரியுதா? இப்போ அப்பங்காரன் இல்லை. அதுக்கு பதில் இந்த மாமா இருக்கேன். இந்த மாமா உன்னை கண்டிப்பா வாழ வைப்பேன் அப்படின்னு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ பாரு, கூடிய சீக்கிரம் வந்து அவன் வந்து உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ போகிறான். இன்றைக்கி குழந்தை வர வேண்டி போனீங்கல்ல, அந்த குழந்தை உங்களுக்கு தான் பிறக்க போகுது பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி பாருங்க. என்னம்மாம்மா சொல்கிறீங்க? நிஜமாக தான்மா சொல்கிறேன். நீ எல்லாருக்காகவும் குழந்தை வேணும், மற்றவங்களுக்காக வந்து நல்லது நினச்சி வேண்டிகிட்ருக்க. ஆனால் கூடிய சீக்கிரம் பாரு, நீ வந்து உன் வாழ்க்கையில் வந்து ஒரு குழந்தைய பெற்றிருப்ப. அதுவும் சக்தியும் நீயும் வந்து நல்லபடி வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றுப்பீங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்குமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே பொன்னி மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அடுத்து வந்து பிரீத்தி வந்து சக்தி கிட்ட கேட்குறாங்க, என்ன சக்தி இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலில் உங்களை பார்த்தனே அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து அண்ணனுக்கு வேண்டுதல் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பிரீத்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்போ இவங்க வேண்டலையா? அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்போ வந்து சக்தி வந்து இன்னமும் வந்து பொண்ணு ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது முடியுது.